நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான மொபைல் டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கூகுளோட குரோம் ப்ரௌசர் ரொம்ப 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 பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் காட்ட போகிற இந்த அருமையான செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூகுளோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அதிகமாக வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த செட்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுளோட குரோம் ப்ரௌசரை விசிட் பண்ணும் போது ஒவ்வொரு வாட்டியும் புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிடுறீங்க. நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கும். பட் உங்களால் கீப்பப் பண்ண முடியாது. பட் அதால் கீப்பப் பண்ண முடியும். எத்தனை நாள் கழித்து நீங்கள் மீண்டும் வந்தால் கூட அதை அப்படியே டக்குன்னு எடுத்து கொடுக்கும். ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கொடுத்தா போதும், இல்லைன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம இதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அது வழியாக நீங்கள் போகலாம். இப்போது இந்த மாதிரி செட்டிங்கை எப்படி கூகுளோட குரோம் ப்ரௌசர் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடணுமா? இப்படி சொன்னால் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியப்படுத்துகிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஸ்கிப்பிங் த வீடியோ, வித்தவுட் வேஸ்டிங் டைம், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசர் எது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சமான டிஃபால்ட் ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். இல்லை, ஏதாவது எனக்கு பிடிச்சமான ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன்னே. அப்படியே நான் பார்த்துட்டு உதாரணத்துக்கு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒரு வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் மேலே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பூட் இருக்குது. ஸோ அந்த பூட்டை நான் டேப் பண்ணுறேன். இப்போ டேப் பண்ணி முடித்தோடனே கனெக்ஷன் இஸ் செக்யூர், அதுக்கப்புறம் குக்கீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 22 குக்கீஸ் இதில் ஸ்டோர் ஆகிருக்கு வச்சுக்கணும். மேலே பாருங்கள், குக்கீஸ் அண்ட் அதர் சைட் டேட்டா ஆர் யூஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதில் குக்கீஸ் கண்டிப்பாக இருக்கும். எதுக்குன்னா ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க, இந்த கான்செப்டை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், டு சைன் யூ இன் ஆர் டு பர்சனலைஸ் ஆட்ஸ் டு மேனேஜ் குக்கீஸ் ஃபார் ஆல் சைட்ஸ். அதாவது இந்த குக்கீஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம், அழகாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக அப்படி சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டோர் பண்ண குக்கீஸை நீங்கள் டெலீட் பண்ண நினச்சா பக்கத்தில் டெலீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இல்லையா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்கள், ஒரு சி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப் பண்ணும் போது இந்த இடத்துக்குள்ளே நம்ம வரோம். இந்த இடத்துக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான செலெக்ஷன் இருக்குது பாருங்கள். அலோவ் குக்கீஸ் அப்படின்னு இருக்காங்க. சைட் வில் ஒர்க் நார்மலி. குக்கீஸை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சைட் நார்மலாக ஒர்க் ஆகும். பிளாக்ட் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் இன் இன்காகினிட்டோம்னா ஃபீச்சர்ஸ் ஆன் சம் சைட்ஸ் மே நாட் ஒர்க் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிளாக்ட் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆன் சம் சைட்ஸ் மே நாட் ஒர்க், அதுவும் அப்படித்தான். பிளாக் ஆல் குக்கீஸ் அப்படின்னா இது நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஃபீச்சர்ஸ் ஆன் மெனி சைட்ஸ் மே நாட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க எனக்கு தெரியல. டிஃபால்ட்டாக இது இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பேக்கில் போயிடுவோம். இப்போ அந்த செக்யூரான பூட்டில் உள்ளே போவோம். குக்கீஸ் இப்போ பக்கத்தில் டெலீட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். திஸ் சாய்ஸ் வில் கிளியர் குக்கீஸ் ஃபார் இந்த சைட்டில் உள்ள குக்கீஸை மட்டும் இதை கிளியர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் போவோம். 22 குக்கீஸ் இன் யூஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு, ஸ்டோர் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குக்கீஸை கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு சைட்லேயும் குக்கீஸ் இருக்கும். அந்த சைட்டோட குக்கீஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோனில் ஸ்டோர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டோட குக்கீஸை உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணாமல் அப்படியே லைவாக பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு செட்டிங், ஃபாலோ பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ லென்த்தியான வீடியோ இல்லை, இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். எங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.